ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூருக்கு அருகாமையில் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு லாரி டிரைவர் ஒருத்தர் கேரளாவுக்கு வீட்டு உபகரணப் பொருட்களை எடுத்து போய் இறக்கிட்டு நள்ளிரவு நேரத்தில் திரும்பி வரும்போது நடந்த திகில் மற்றும் அமானுஷ நிகழ்வு தாங்க இன்றைய காணொலி. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ சம்பவம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அழகிய கிராமத்தில் 2018 காலகட்டத்தில் நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது நித்தீஷ் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபருங்க. இந்த நிகழ்வு 2018 காலகட்டத்தில் அவங்களுடைய அப்பாவான லாரி டிரைவராக இருக்கக்கூடிய வேதராஜ் அப்படிங்கிற நபருக்கு நடந்ததுங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மின்னஞ்சல் பண்ண நித்தீஷனுடைய குடும்பம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நித்தீஷுக்கு அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, கூட பிறந்தவங்க. அவங்க கல்லூரி படிச்சுட்டு இருக்காங்க. 2018 காலகட்டத்தில் இந்த நித்தீஷ் அப்படிங்கிறவர் 12ஆம் வகுப்பு படிச்சிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் 2018 காலகட்டத்தில் அவங்களுடைய அப்பாவான வேதராஜ் அப்படிங்கிறவர் லாரி ஓட்டுநராக இருந்திருக்காருங்க. சொந்த லாரி கிடையாதுங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் லாரி ஓட்டுநராக வேலை செஞ்சிருக்காரு மாச சம்பளத்தின் அடிப்படையில். அது மட்டும் இல்லாமல் வேதராஜனுடைய மனைவி, அதாவது நித்தீஷனுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லலாங்க. ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பமாக இருந்தாலும் கூட லாரி ஓட்டி தான் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை நல்லா பார்த்துக்கிட்டாருங்க. இப்படி இருக்கும்போது 2018 காலகட்டத்தில் இந்த வேதராஜ் அப்படிங்கிறவருக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அழைப்பு வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் ஓட்டக்கூடிய லாரியில் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய மலையாளி குடும்பம் ஒருத்தங்க. அவங்களுடைய சொந்த ஊரான திருச்சூருக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே சேஃபாக எடுத்துகிட்டு போய் திருச்சூரில் இறக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் லாரியை எல்லா விஷயத்துக்கும் பயன்படுத்துவாங்க. காய்கறி லோடு எடுத்து போய் இறக்குவது, அதே மாதிரி வீடை ஷிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே பார்சல் பண்ணி எடுத்து போய் சேஃப்டியாக இன்னொரு இடத்துல இறக்குவது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் அந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ் கொடுத்துட்டுருங்க. அதே மாதிரி தான் 2018 காலகட்டத்தில் இந்த வேதராஜுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு மலையாள குடும்பத்தினுடைய பொருட்களை எல்லாத்தையுமே போய் திருச்சூரில் இறக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணி வேதராஜ் தன்னுடைய லாரி எடுத்துகிட்டு அந்த கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அந்த மலையாளி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு லாரி முழுவதும் ஃபுல்லாக லோடு ஏற்றக்கூடிய அளவுக்கு பொருட்கள் இருக்குங்க. பெரும்பாலும் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸில் லேபர் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருட்களை ஏற்றுவதற்கு கூலி ஆட்களை கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் அன்றைய நாளும் அந்த பொருட்களை எல்லாத்தையுமே ஏற்றுவதற்கு லேபரை அனுப்பி வச்சிருக்காங்க. எல்லா பொருட்களையும் ஏற்றி முடிச்சுட்டு வேதராஜ் கிளம்பும் போது அதிகாலை ஒரு 3 மணி 4 மணி இருக்குங்க. பெரும்பாலும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா நைட்டு நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க அல்லது அதிகாலை நேரத்தில் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா லாரி நிப்பாட்டி தான் பொருட்களை ஏற்றுவாங்க. அப்போது வாகனங்கள் எதுவும் வராமல் இருக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த டைமை யூஸ் பண்ணுவது வழக்குங்க. ஸோ அந்த மலையாள குடும்பம் அதிகாலை 3 to 4 மணிக்குள்ளே வர சொன்ன காரணத்தினால கரெக்டான டைமுக்கு லேபரோடு போயிட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே லாரியில் சேஃப்டி ஏற்றிட்டாங்க. அப்போது லேபர் காஸ்ட் எவ்வளோ சொல்லி கேட்கும்போது ரொம்ப பொருட்கள் அதிகமாக இருந்த காரணத்தினால பணமும் அதிகமாக கேட்டிருக்காங்க. அந்த டைமில் அந்த மலையாள குடும்பம் லேபர்ஸ்க்குள்ளான காஸ்ட்டை கொடுத்துட்டு கேரளாவில் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அங்கேயே நாங்கள் இறக்கிறோம், ஏன்னா கூலியாக்களுடைய சம்பளம் அதிகமாக இருக்குது, அங்கே நாங்களே ரிலேட்டிவ்ஸ் வச்சு இறக்கிறோம் அப்படின்னு சொன்ன காரணத்தினால வேதராஜ் மட்டும்தான் லாரி எடுத்துகிட்டு தனியாக கிளம்புறாருங்க. கூட வந்த கூலியாக்கள் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு ரிட்டர்ன் போயிட்டாங்க. இப்படி இருக்கும்போது அதிகாலை 4 மணிக்கு லாரி எடுத்துகிட்டு நேராக இவர் மட்டும் தான் தனியாக போகிறாருன்னு சொன்னியா, திருச்சூருக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நைட்டு ஒரு 7 மணி 8 மணிக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் மற்றும் வாலிப பசங்கள்லாம் வச்சுட்டு ஒவ்வொன்றா இறக்க வச்சாங்க. ஃபைனலாக லாரியில் இருக்கக்கூடிய மொத்த பொருட்களையும் இந்த திருச்சூர் இருக்கக்கூடிய மலையாள குடும்பத்தினுடைய சொந்த வீட்டில் இறங்கிட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடக்குதுங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாக இறக்கி வச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு கட்டல் மட்டும் இருந்திருக்குங்க. அந்த கட்டலினுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் வீல் சேர் மாதிரி வச்சு தள்ளி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிச்சாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெட்டுங்க. அந்த பெட்டை லாரியிலிருந்து இறக்கி கீழே கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது அந்த குடும்பத்தினுடைய தலைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, கணவர்கிட்ட இந்த பெட்டு வேண்டாம், அவர்கிட்டயே சொல்லி எங்கேயாவது
போறக்கூடிய வழியில குப்பையில போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கணவன் மற்றும் மனைவி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த வேதராஜ் அப்படிங்கிறவர் காது கொடுத்து கேட்கிறாருங்க. அப்போது அந்த கட்டல் என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது அது நல்ல சூப்பரா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபையா இருக்கக்கூடிய அந்த பெட் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்போட தாங்க அது இருக்கு. உடனே வந்து இதை எதுக்கு குப்பையில போட சொல்றீங்க, உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதராஜ் சொல்றாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேதராஜ் ரொம்ப வறுமையில தாங்க இருக்காரு. வாடகை லாரியில் தான் அவர் ஓட்டுநராக போயிட்டு இருக்காரு. அவங்களுக்கு ஒரு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, ஒரு 65-70 வயது இருந்திருக்கு. அந்த டைம்ல வேதராஜுக்கு அம்மா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களும் இவங்களோட குடும்பத்தில் தான் இருக்காங்க, ஒரு 65-70 வயது இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவ்வளவு வயதாக இருந்தாலும் கூட வேதராஜினுடைய அம்மா நல்லா ஆக்டிவாக தாங்க இருந்திருக்காங்க. வேலையெல்லாம் சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வாங்க. இந்த டைம்ல தான் அந்த மலையாள குடும்பம் இந்த கட்டல் வேண்டாம் குப்பையில போடுங்க அப்படி சொல்லும்போது இது நம்மளுடைய அம்மாவுக்கு பயன்படுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சு தான் அவங்க கிட்ட அப்படி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறாருங்க. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன காரணத்தினால அந்த குடும்பமும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு அந்த மலையாள குடும்பத்தினுடைய தலைவர் அவங்களுடைய மனைவி கிட்ட எதையோ கிசு கிசுன்னு பேசுறாருங்க. இதையும் பார்க்கறாரு. இருந்தாலும் நல்ல கட்டலா கிடைச்சிருச்சு. அம்மா வேற ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க படுத்திருக்கிறது ரொம்ப ஹார்டா இருக்கக்கூடிய ஒரு இரும்பு கட்டல் மாதிரி தாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளா இல்லாத காரணத்தினால புது கட்டல் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வேதராஜ் கிட்ட அவங்களுடைய அம்மா கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டல் சைஸ்ல இருக்கக்கூடிய பெட்டை பார்த்த உடனே இது நம்முடைய அம்மாவுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தான் அவங்ககிட்ட கேட்ட உடனே ஓகே சொல்லிட்டாங்க. இதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறுங்க. ஆசைக்காக தன்னுடைய அம்மாவுக்காக அந்த பெட்டு பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின அந்த நிமிடத்திலிருந்து இவங்களுடைய வாழ்க்கையில அமானுஷ்ய புயல் வீச ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை மட்டும் லாரியில மறுபடியும் ஏற்றிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துருக்காருங்க. கேரளாவுடைய ரோடுகள் எல்லாமே தெரியும் இல்லையா, நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி ரொம்ப அடர்ந்து போய் தான் இருக்கும். பகல் டைம்லேயே பயமாக தான் இருக்கும், இரவு நேரம் இன்னும் பயங்கரமாக தான் இருக்கும். வேதராஜ் தனியாக சிங்கிளாக தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்திருக்காருங்க. கரெக்டாக நைட்டு வந்து 10:30 மணி 11 மணி ஆன காரணத்தினால லெஃப்ட் சைடு பார்த்துட்டே வராருங்க, ரைட் சைடும் பார்த்துட்டே வராரு. ஏதாவது சாப்பிடுவதற்கு உணவகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப லேட்டான காரணத்தினால ஹைவேல இருக்கக்கூடிய எல்லா தபாவும் பெரும்பாலும் பூட்டி தாங்க இருந்திருக்கு. அந்த டைமில் பசி வேற ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு லாரியை வேகமாக செலுத்திட்டு அந்த ஃபாரஸ்ட் ரோடு மாதிரி இருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு இருக்காருங்க. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பகுதியில் வரும்போது திடீர்னு லாரியினுடைய பேக் சைடு இருந்து ஏதோ பயங்கரமான கூச்சல் சத்தம் கேட்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் லாரியில் ஏதோ டம்முன்னு விழுகிற சத்தம் கேட்டு டக்குன்னு வந்து சடனாக லாரியை நிறுத்திட்டாருங்க. நிறுத்திட்டு என்னடா லாரியில் பின்னாடி சத்தம் கேட்டு டயர் எல்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்க்கறாருங்க. வண்டியை விட்டு இறங்கிட்டு அப்படி இறங்கி பார்க்கும்போது வேதராஜுக்கு எல்லாமே நார்மலா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்போதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்றாருங்க. அவர் லாரியை நிறுத்தின அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 சைடும் மரங்கள் அடர்ந்து போய் ஆள் நடமாட்டம் இல்லாத இடம் மாதிரி இருக்குதுங்க. மிட் நைட் டைம் ரொம்ப லேட்டான காரணத்தினால வாகனங்கள் அதிகமாக வரலீங்க. அப்போது என்னடா சத்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்து லாரி டயர்களை சுற்றி செக் பண்ணி பார்த்துட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு முடிவெடுக்கும் போது தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாருங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, லாரியினுடைய பேக் சைடில் அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டு மாதிரி இருந்த அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா லாரியை விட்டு கீழே விழுந்து வந்து சைடில் வந்து புதர் மாதிரி இருக்குன்னு தான் சொன்னேன். அந்த வேலியோரத்தில் போய் அந்த பெட்டு வந்து நின்றுட்டு இருக்குங்க, சக்கரங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால. இதை பார்த்த உடனே வேதராஜுக்கு ஷாக் இருந்தாலும் கூட இது எப்படி லாரியினுடைய பேக் சைடுலேருந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாருங்க. நார்மலாக அதை தூக்கி கீழே இறக்குறதே கஷ்டங்க. இவர் பொறுத்து தாங்க வந்துருக்காரு, ஸ்பீட் பிரேக் எதுவும் ரீச் பண்ணவெல்லாம் இல்லை. அப்படி இருக்கும்போது லாரியினுடைய பேக் சைடு லோடில் வச்சிருந்த அந்த பெட்டு எப்படி கீழே வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டாருங்க. அதற்கு பிறகு இது லாரியிலிருந்து கீழே விழுந்த காரணத்தால தான் சத்தம் கேட்டு அப்படின்னு யோசிச்சாலும் கூட இது எப்படி கீழே விழுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டே அந்த பெட் இருக்கக்கூடிய புதர்மா இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து போறாருங்க. பக்கத்தில் நெருங்கி போய் அந்த பெட்டை தொட்டு மறுபடியும் லாரிக்கு இழுக்கலாம்னு சொல்லிட்டு கையை வச்சதாங்க. அப்படி கை வச்ச அடுத்த செகண்டே இவருடைய இதயத்திடுப்பே நிற்கிற அளவுக்கு ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த பெட் சைடு ஒரு அடி பக்கத்தில் நெருங்கி போய் கையை வச்சு மறுபடியும் இழுக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சா அந்த செகண்ட்லேயேங்க அங்கே நார்மலாக அந்த புதர் சைடில் நின்று அந்த பெட்டு வந்து சரட்டுன்னு யாரோ ஆப்போசிட் சைடு இழுத்தாங்கன்னு எப்படி வரும் அது மாதிரி தானா அப்படி இழுத்துட்டு போகுதுங்க. இதை பார்த்த உடனே கொஞ்சம் சடனாக ஷாக் ஆகிட்டாருங்க இந்த வேதராஜ் அப்படிங்கிறவர். லாரி டிரைவராக இருக்கக்கூடிய இவருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக மனதைரியம் இருக்கும், ஏன்னா நைட் ட்ராவலாக நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ உடனே சடனாக பயந்தாலும் கூட வேதராஜ் நார்மலாக ஆகிட்டாருங்க. அதற்கு பிறகு யோசிக்கிறாருங்க, காற்றுக்கான அடிச்சு இப்படி தள்ளி விட்டுருக்கோம், அது மட்டும் இல்லாமல் அந்த இடம் வந்து சரிவாக இருந்த காரணத்தினால அப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரா சமாதானப்படுத்திட்டாருங்க. அதற்கு பிறகு அந்த பெட்டை புதர் சைடுலேருந்து இழுத்து லாரிக்கு பக்கத்தில் கொண்டு வர பார்க்குறாருங்க. அதை ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லாரியிலிருந்து கீழே இறக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு அதை வீட்டில் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த புதர் சைடுலேருந்து லாரிக்கு மறுபடியும் இழுக்க பார்க்கும்போது பயங்கர ஹார்டாக இருந்திருக்குங்க தேவராஜுக்கு. ஏன் இப்படி வித்தியாசமாக பயங்கர வெயிட்டாக இருக்கு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. இருந்தாலும் எதையும் யோசிக்காம கஷ்டப்பட்டு அந்த பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா லாரிக்கு பக்கத்தில் எடுத்துட்டு வந்துட்டாருங்க. அங்கிருந்து அந்த பெட்டை கொண்டு வந்து லாரியினுடைய பேக் சைடு ஏற்றதுக்குள்ள போதும் ஆயிடுச்சுங்க, இவர் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய காரணத்தினால. அதற்கு பிறகு அந்த பொருளை பின்னாடி ஏற்றிட்டு ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சாப்பாடு வேற எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது, ஹைவேல ஏதாவது தப்பா இருக்கிறதுக்குள்ள போய் நான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு லாரியை மறுபடியும் ஓட்டிட்டு அந்த ஃபாரஸ்ட் ரோட்டில் போயிட்டு இருக்காருங்க. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தூரம் போகும்போது ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு பச்சை லைட் போடுவாங்களா அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் நிறைய வேன்கள் மற்றும் லாரிகள் வந்து நிறுத்திட்டு ஹைவே ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும்ல அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க டிரைவர்ஸ்கள் எல்லாமே. உடனே அந்த தபாவை பார்த்து லாரி எடுத்து போய் ஓரமாக நிப்பாட்டிட்டு நேராக அந்த ஹோட்டலை நோக்கி நடந்து போறாருங்க. அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காருங்க. சாப்பாடை வந்து சாப்பிட்டு இருந்தாலும் கூட இந்த வேதராஜுக்கு அந்த பெட் வந்து பார்த்தீங்கன்னா லாரியிலிருந்து கீழே விழுந்து எப்படி அந்த புதர் சைடு போய் நின்றுச்சு, அது மட்டும் இல்லாமல் நம்ம போய் இழுக்கும் போது ஏன் கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி திங்க் பண்ணிட்டே இருக்காருங்க.
இந்த டைம்ல எப்படியோ சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் வண்டிக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 மீட்டர் தள்ளி தான் அந்த லாரி நிப்பாட்டக்கூடிய இடம் இருக்கு. அந்த பார்க்கிங் ஏரியாவுக்கு நடந்து போயிட்டு இருக்காருங்க. அப்படி போகும்போது கரெக்டா ஒரு 10 அடி 20 அடி தூரம் அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போகும்போதே வேதராஜ் ஒரு முக்கியமான காட்சி ஒன்று பார்க்குறாருங்க. அந்த லாரியினுடைய பேக் சைடு இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பெண்மணிங்க வயசானவங்க மாதிரி இருக்காங்க. அவங்க அப்படியே நின்றுட்டு அந்த லாரியினுடைய லோடு இருக்கக்கூடிய பகுதியில் நிற்கிறாங்க. இதை தூரத்திலிருந்து பார்த்த வேதராஜுக்கு ஒன்றும் புரியலிங்க. ஏன்னா ஒரு பெண்மணி நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண் அப்படியே கசக்கிட்டே பக்கத்தில் நெருங்கி போறாருங்க. பக்கத்தில் நெருங்கி போக போக அந்த பெண்மணி நிற்கிறத பார்த்துட்டாருங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி லாரிக்கு பக்கத்தில் நெருங்கி போன உடனே அந்த உருவத்தை காணுங்க. அதற்கு பிறகு சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த லாரியினுடைய பேக் சைடு ஏறி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாருங்க. அப்போது அந்த பெட்டு வந்து அப்படியே தாங்க இருக்கு. இவர் பார்த்த மாதிரி ஒரு வயசான பெண்மணி இருந்தாங்கன்னு சொல்லல, அவங்கெல்லாம் யாரும் காணோம். குழப்பத்தோடய அந்த பேக் சைடு லோடு இருக்கக்கூடிய பகுதியை விட்டு இறங்கி லாரி கேபின் சைடு போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படி சுற்றி கீழே வர்றாருங்க. அந்த டைமில் இவருடைய லாரிக்கு பக்கத்தில் இன்னொரு வேன் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டிட்டு இறங்கி வந்துட்டு இருக்காருங்க. அவர் சுத்தமான மலையாளியாக இருக்கு, தமிழ் தெரியாத இருக்கு. இந்த தேவராஜை பார்த்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க மலையாளத்தில். என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, வயசானவங்களை லாரிக்கு பின்னாடி ஏன் ஏற்றிருக்க, கேபின் கூப்பிட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிராஸ் ஆகிறாருங்க. இதை கேட்ட உடனே அவர் சொல்லுவது இவருக்கு புரியுதுங்க. ஆனால் இவரால் திருப்பி பேச முடியல. என்னடா நம்ம பார்த்த மாதிரியே லாரியினுடைய பின் சைடு ஒரு வயசான பெண்மணி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச கூட முடியலைங்க, மலையாளம் தெரியாத காரணத்தினால. அவர் அப்படியே சொல்லிட்டு கிராஸ் ஆகிட்டு நேராக ஹோட்டலை நோக்கி நடந்து போயிட்டாருங்க அந்த வேனுடைய டிரைவர். அதற்கு பிறகு மறுபடியும் அந்த லாரியினுடைய லோடு இருக்கக்கூடிய பகுதியில் ஏறி பார்க்குறாருங்க. ஏறி பார்க்கும்போது யாருமே இல்லைங்க. கடைசியாக எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு வேதராஜ் அதற்கு பிறகு இதை ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு லாரி எடுத்துட்டு ஒரு வழியாக கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அவங்களுடைய குக்கிராமம் இருக்கு. அவங்களுடைய வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி லாரியை நிப்பாட்டிட்டு போய் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டை லாரியிலேருந்து இறக்கலிங்க. காலையில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாருங்க. காலைல ஒரு 9 மணி 10 மணிக்கு வேதராஜனுடைய அம்மா வந்து எந்திரிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 65-70 பேருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய பேர் பொன்னம்மாளுங்க. பொன்னம்மாள் எந்திரிச்சு ஏன்டா நைட்டு லேட்டாக வந்தியா, வந்ததும் கூட தெரியல படுத்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஒரு நிமிஷம் இருமா, நீ ரொம்ப நாளாக கட்டல் கட்டிட்டு இருந்தில்ல, நான் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த லாரிக்கு பக்கத்தில் போறாருங்க. லாரியில் போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய அந்த பெட்டுமா இருக்கக்கூடிய ரொம்ப ஹைஃபையாக தான் இருக்கும், அதை லாரியிலிருந்து கீழே இறக்குறாங்க. அதை பார்த்த உடனே வேதராஜனுடைய அம்மா பொன்னம்மாளுக்கு ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன், இப்போதான் அது கிடச்சிருக்கு, ஆனால் பழசமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது பழசெல்லாம் இல்லாமா நல்ல பெட்டு தான், நான் காசு கொடுத்தா வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாருங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு வீட்டிலிருந்து கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஏதாவது தப்பாக நினைப்பாங்க இல்லையா, கிராமத்தில் அதை யோசிப்பாங்க. ஸோ அப்படி சொன்ன காரணத்தினால பொன்னம்மாள் அதை பெருசாக எடுத்துக்கலீங்க. அதே நேரத்தில் அந்த பெட்டு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு புதுசு மாதிரி தாங்க இருந்துச்சு. கவர் மட்டும் தான் அந்த பாலித்தீன் கவர்லாம் பிரித்து விட்டுருக்காங்க, மற்றபடி எல்லாமே நல்லா நியூவாக தாங்க இருக்குது. அதற்கடுத்து சந்தோஷப்பட்ட பொண்ணம்மா, நான் ஏற்கனவே படுத்தக்கூடிய அந்த இரும்பு கட்டில் ரொம்ப உடம்பெல்லாம் புண்ணாக்குதுரா, இது நான் ரொம்ப நாளாக கட்டிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பழைய கட்டில் தூக்கி போட்டு பொன்னம்மாளுடைய ரூமில் இந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பெட்டை வச்சுட்டாங்க. அந்த பெட்டை எடுத்துகிட்டு போய் பொன்னம்மாளுடைய அறையில் வச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. ஆனால் அன்றைய இரவு இன்னும் ஒரு பயங்கரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியலிங்க. அன்றைய நாள் பகல் முழுவதும் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடகையில் எதுவும் கிடையாதுங்க. அதனால் அவரும் வந்து வீட்டில் தான் இருந்திருக்காரு வேதராஜன். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பொன்னம்மாள் அவங்களுடைய அறையில் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வில்லேஜில் வந்து ஓட்டு வீடுகள் தான் இருக்கும். இந்த வயசானவங்க அப்படிங்கிற காரணத்தால் இவங்களுக்கு மட்டும் தனி அறை கொடுத்துருக்காங்க. இந்த நித்தீஷ் அப்புறம் அவங்களுடைய அக்காவுடைய பேர் நித்யா, அதே நேரத்தில் அவங்க அம்மா அப்பா இவங்கெல்லாம் ஹாலில் படுத்து தூங்குவது தான் வழக்கம். அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்கின பொன்னம்மாள் அப்படிங்கிற அந்த வயதான பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நள்ளிரவு நேரத்தில் பயங்கரமாக கத்தி கூப்பாடு போயிட்டாங்க. அந்த அலறல் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி போய் பார்க்கும்போது பெரிய ஷாக்குங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்க அந்த கட்டிலிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 2 அடி 3 அடி தள்ளி கீழே விழுந்து கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களால பேச முடியலைங்க, கண்ணெல்லாம் மேலே போன மாதிரி ஆயிடுச்சு, கை காலம் இழுத்த மாதிரி வலிப்பு வந்த மாதிரி பண்ணுறாங்க. உடனே வேதராஜும் அவங்களுடைய மனைவி ஓடி போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வாய் எப்படியே கோணி சாட்டுருங்க, அந்த மூதாட்டினால பேச முடியல. அந்த டைமில் அந்த மூதாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த புது பெட் இருக்கு இல்லையா, அந்த பெட்டை மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு பயப்படுறத நல்லா நோட் பண்ணுறாங்க வேதராஜன் மற்றும் அவங்களுடைய மனைவி. அப்போது வேதராஜனுடைய மனைவி அவங்கள கண்டபடி திட்டுறாங்க. ஏற்கனவே இருந்த அந்த கட்டலே நல்லா தான் இருந்துச்சு, இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால தவறி விழுந்துட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த துடிச்சுட்டு வாய் கோணின மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறது நல்லாவே புரியுதுங்க. உடனே வேதராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவசரமாக ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுடைய அம்மாவை ஆட்டோவில் தூக்கிட்டு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஜிஹெச்சுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ். அடுத்த நாள் காலையில் மருத்துவர்கிட்ட போய் கேட்கும்போது மருத்துவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டு இவங்க மனசே உடஞ்சு போயிட்டாங்க. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கீழே விழுந்துட்டாங்களாட்டு, கட்டலேருந்து கீழே விழுந்தாங்களா அல்லது வலிக்கு விழுந்தாங்களான்னு தெரியல, அவங்களுடைய இடுப்பு எலும்பு இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு, வயசானவங்க அப்படிங்கிற காரணத்தினால ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் எதையோ பார்த்து பயந்துருப்பாங்களாட்டு, அந்த பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கையின் கால் இழுத்தது மட்டும் இல்லாமல் வாய் வந்து பேச முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இதை கேட்டு வேதராஜ் மனசே உடஞ்சு போயிட்டாருங்க. அவங்களுடைய அம்மா மேலே ரொம்ப பாசம் இருக்கக்கூடிய நபர் தாங்க இந்த வேதராஜ் அப்படிங்கிறவர். இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வேற ஏதாவது வழி இருக்கா டாக்டர் அப்படின்னு சொல்லி
கேட்கும்போது ஒரு வழியும் கிடையாது, அவங்க அதிர்ச்சியில் இருக்காங்க, எதையோ பார்த்து பயந்து. அதனால 2-3 நாள் மட்டும் இப்படி இருக்கட்டும், 3 நாள் 4 நாள் கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுறோம். வீட்டில் போய் நீங்க படுத்த படுக்கையாக தான் வச்சுக்கணும், அவங்களால நடக்க முடியாது, கை கால் இழுத்த காரணத்தினால பேசவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் படுக்கையிலே வச்சு நல்லா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொன்ன காரணத்தினால வேதராஜ் மனசுடைஞ்சு போனாலும் 2-3 நாட்கள் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, சரின்னு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டாங்க அவங்களுடைய அம்மாவை. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அம்மாவுக்கு பாதுகாப்பாக வேதராஜனுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே இருந்தாங்க. இந்த நித்யா மற்றும் இந்த மின்னஞ்சல் அனுப்பின நிதிஷ் மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. அன்றைய நாள் இரவு பொன்னம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அட்மிட் செஞ்சிருக்கக்கூடிய காரணத்தினால கூடவே வேதராஜனுடைய மனைவியும் இருக்காங்க இல்லையா, இவருக்கும் வீட்டுக்கு போக மனசு இல்லைங்க. விசிட்டர் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குங்க, அந்த இடத்துல போய் படுத்துக்கலாம், நைட் ஏதாவது எமர்ஜென்சி மாத்திரை மருந்து வேணும் அப்படின்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலே படுத்துட்டாருங்க. ஃபோன் பண்ணி நித்யா மற்றும் நிதிஷ் கிட்ட நைட்டு நாங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டு தூங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேதராஜ் சொல்லிட்டாருங்க. அதே நேரத்தில் இந்த மின்னஞ்சல் நிதிஷனுடைய அக்காவான நித்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பொண்ணு தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அக்கா மற்றும் தம்பி 2 பேரும் ஹாலில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. முன்னாடி நாள் இரவு நடந்த மாதிரியே நடுநிசி நேரம் எந்த டைம் அப்படி சொல்லி தெரியலீங்க. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்த நிதிஷ் மற்றும் நித்யாவினுடைய வீட்டு மெயின் டோர் கதவை யாரோ வேகமாக தட்டுற மாதிரி சத்தம் கேட்குதுங்க. அப்போது நிதிஷ் வந்து எந்திரிக்கலீங்க, நித்யா வந்து டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு இந்த டைமுக்கு யார் வீட்டு கதவை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒருவேளை அப்பாவா கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்க கடக்கத்திலேயே மெயின் டோர் கதவை திறக்கிறாங்க. திறக்கும் போது நித்யாவுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. பாட்டிக்கு வந்து இப்படி கை கால் இழுத்துருச்சு, வாய் வராதுன்னா மருத்துவர்கள் சொன்னது இவங்க 2 பேர்த்தோட சொல்லிங்க. ஆனால் பாட்டி மேலே ரொம்ப பாசம், 2-3 நாள் மட்டும் இருந்தால் நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இப்படி சொல்லிட்டாருங்க. வீட்டுக்கு வந்த பின்னாடி பிள்ளைகிட்ட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த மெயின் டோர் கதவை திறந்த உடனே அங்கே நிற்கிறது அவங்களுடைய பாட்டியான பொன்னம்மாள் தாங்க. அவங்களுடைய பாட்டியை பார்த்த உடனே நித்யாவுக்கு சந்தோஷப்படுறதா என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலீங்க. 2-3 நாள் ஆகுன்னு சொன்னாங்க பாட்டி, அதுக்குள்ளே வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெயின் டோர் கதவை திறந்து விட்ட உடனே அவங்களுடைய பாட்டி மெயின் டோர்லேருந்து நேராக அவங்களுடைய பெட்ரூமை நோக்கி நடக்கிறாங்க. இந்த நித்யா அப்படிங்கிற இந்த பெண்மணி திறந்த மெயின் டோர் கதவை மறுபடியும் லாக் பண்ணலீங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கதவை திறக்கும் போது டக்குன்னு முன்னாடி நடந்து பாட்டி தான். அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க, அதாவது வாசல்ல நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கடத்தில் அதை கூட கவனிக்கலீங்க. அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் உள்ள வந்து மெயின் டோர் கதவை தாழ்பால் பட்டுக்குவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நித்யா அப்படிங்கிற பெண்மணி ஹாலில் இருக்கக்கூடிய அந்த படுக்கையில் போய் மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகுதுங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த நித்யாவுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எரியாம தூக்கத்திலிருந்து மறுபடியும் முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கதவை தட்டும் போது மெயின் டோர் கதவை திறந்து விட்டு தான் வந்து படுத்துருந்தாங்க, அம்மா அப்பா பூட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போது மெயின் டோர் கதவு திறந்துதாங்க இருக்கு, யாருமே பூட்டல. இதை பார்த்த உடனே நித்யாவுக்கு ஒன்றும் புரியலைங்க. அம்மா அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹாலில் தானே படுப்பாங்க, திரும்பி படுக்கையில பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுடைய அம்மாவும் இல்லைங்க, அப்பாவும் இல்லை. பாட்டி மட்டும் எப்படி தனியாக வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அந்த டைம்ல பாட்டி கிட்டே போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு தூக்கத்தில் இருந்துருச்சு அவங்களுடைய ரூம்குள்ள போலாம்னு சொல்லிட்டு பாட்டியினுடைய ரூம்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க. ரூமனுடைய அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் போன உடனே நித்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டுமா இருக்கக்கூடிய அந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாட்டி இல்லைங்க. அவங்களுடைய பாட்டிக்கு பதில் நல்ல கலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணிங்க, அவங்களும் வயசானவங்க தான். அந்த பெண்மணி காலை கீழே தொங்க போட்டு அந்த கட்டலில் உட்காந்துருக்காங்க. அந்த பெண்மணியுடைய உருவத்தோற்றத்தை பார்க்கும் போதே புரிஞ்சிருச்சுங்க இது நார்மலாக ஒரு ஹியூமன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு அந்த கட்டலில் உட்காந்துருக்க அந்த வயசான பெண்மணியினுடைய உருவம் அப்படியே ஆவேசமாக வித்தியாசமாக இருந்திருக்குங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நித்யா அலறி அடிச்சு கத்திட்டாங்க. கத்திட்டு மெயின் டோர் கதவை ஆல்ரெடி திறந்தாங்க இருக்கு, ஓட்டம் பிடிச்சி வாசல் கூடி வந்துட்டாங்க. இவங்க சத்தம் போட்ட சத்தத்தில் படுத்திருந்த நிதிஷும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னே தெரியாம அக்கா சத்தம் போட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓடிட்டு வெளியே வந்து வாசல் வந்துட்டாங்க. இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிராமம் அப்படி சொன்னோம் இல்லையா, கொஞ்சம் தள்ளி தாங்க இருக்கும். நைட்டு நடுநிசி நேரம் அப்படிங்கிற காரணத்தினால இவங்க சத்தம் போட்டது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கெல்லாம் கேட்கலீங்க, கொஞ்சம் வீடுகள் தள்ளி இருக்கக்கூடிய காரணத்தினால. அப்போது பயந்து போன நித்யா வந்து வாசப்படிக்கு ஓடி வந்திருந்தாலும் கூட ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குங்க. அப்போது பயந்து போன நித்யா வந்து வாசப்படிக்கு ஓடி வந்திருந்தாலும் கூட அவங்களுடைய பாட்டி ரூமுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் செல் வச்சிருக்காங்க, அதை எடுத்துட்டு தான் அங்கே போயிட்டு அந்த உருவத்தை பார்த்து அரண்டு அடிச்சு வெளியே ஓடி வந்துட்டாங்க. செல்லு கையில் தான் இருக்கு. அந்த செல்போனில் அவசரமாக அவங்களுடைய அப்பாவுக்கு அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சில் விசிட்டர் காலில் படுத்திருக்காருல, அட்டன் பண்ணி என்னமா ஆச்சு இந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பா பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாட்டி ஹாஸ்பிட்டல் இருக்காங்கம்மா, 2-3 நாள் கழித்து தானே வருவாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே பயங்கரமாக அழுதுகிட்டு அந்த வாசலையே நின்று அவங்களுடைய அப்பா கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்கிறாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி மெயின் டோர் கதவை யாரோ தட்டினாங்க. திறக்கும் போது நம்முடைய பாட்டி தான் வந்து நின்றுருந்தாங்க. சரி நீங்கள் மெயின் டோர் கதவை தாழ்பால் போட்டுக்கீங்கன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன். பாட்டி வந்து அவங்களுடைய ரூமுக்கு போயிட்டாங்க. 1 மணி நேரம் கழிச்சு கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியினுடைய ரூமில் போய் கேட்கலான்னு போனப்பா. ஆனால் அங்கே உட்காந்துருக்கிறது ஒரு வயசான பெண்மணிப்பா, அது உண்மையிலேயே ஒரு பாட்டியே கிடையாதுப்பா, அதை பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொன்ன உடனே வேதராஜுக்கு புரிஞ்சிச்சுங்க. பயப்படாதமா தம்பி எங்கே சொல்லி கேட்கும்போது அவனும் பயந்துட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வேதராஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து ஒரு 20 மீட்டர் தள்ளி ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்கு போயிருமா, நான் பைக் எடுத்துட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேராக அந்த 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை நோக்கி வேதராஜ் வந்துட்டு இருக்காருங்க. உடனே 1/2 மணி நேரத்தில் பதறி அடிச்சு வீட்டுக்கு வேதராஜ் வந்துட்டாருங்க. அதே நேரத்தில்
பக்கத்து வீட்டுக்கு போக சொன்னார் இல்லையா, அங்கே போயிட்டு நடந்த விஷயங்கள் சொன்ன உடனே பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள யாருமே இல்லைங்க. அவங்களுடைய பாட்டியினுடைய ரூம்ல ஒரு பெண்மணி இருந்தாங்கன்னு சொன்ன இல்லையா, அந்த பெண்மணியினுடைய உருவத்தை பார்த்து அப்படி சொன்ன காரணத்தால அங்கேயும் போய் செக் பண்றாங்க, யாருமே இல்லை. அதே டைம்ல வேதராஜன் வந்த உடனே நான் பார்த்துக்கிறேன், எதையாவது பார்த்து பயந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்து என்னமா ஆச்சு சொல்லி கேட்கும்போது மறுபடியும் எல்லா விஷயங்களும் அழுதுகிட்டே பயத்தோடு சொல்றாங்க. அப்போது வேதராஜுக்கு தன்னுடைய மகள் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்டு உள்ளுணர்வுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சூர்லேருந்து அந்த மலையாள குடும்பத்திலிருந்து வாங்கிட்டு வந்து வச்ச உடனே அன்றைய நாள் இரவே நம்முடைய அம்மா கீழே விழுந்து இடுப்பிடும்பு உடஞ்சு, அது மட்டும் இல்லாமல் எதையோ பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. இப்போது வாய் வேற எடுத்துக்கிச்சுன்னு சொல்றாங்க. இதே நேரத்தில் தன்னுடைய மகளும் பாட்டியினுடைய உருவத்தில் ஒரு உருவத்தோட்டத்தை பார்த்தேன், அது நம்முடைய பாட்டியே கிடையாதுப்பா, பயமா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்றதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த டைம்ல வேதராஜ் என்ன நினைச்சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த மலையாள குடும்பத்தில் இருந்து அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை வாங்கும்போது அவங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்தி இருப்பாங்க, அவங்க இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இறந்து போன அந்த நபர்களுடைய ஆன்மா தான் இப்படி தட்டுப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்குள்ளேயே புரிஞ்சிச்சுங்க. ஏன்னா இத்தனை நாள் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த பெட்டை வாங்கிட்டு வந்து இப்படி எல்லாம் நடக்கிறத பார்த்து அவருடைய உள்ளுணர்வு சொல்ல ஆரம்பிச்சிருச்சுங்க. அதற்கு பிறகு விடிய விடிய தன்னுடைய மகனுக்கும் காவலா இருந்துட்டு காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய மனைவி கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிங்க நேரா 2 பேர்த்தையும் கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முனியப்பன் கோவிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அந்த முனியப்பன் கோவிலுக்கு போயிட்டு பூசாரி கிட்ட நடந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த நபர் சொல்றாருங்க. நான் இப்படி கேரளாவுக்கு வீட்டு பொருள் இறக்கிறதுக்காக போனேன், அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்டை குப்பையில் போட சொன்னாங்க, நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு பயன்படும் சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேன். ஆனால் அந்த பெட்டை கொண்டு வந்து அந்த பெட்டில் தூங்கின அன்றைய நாள் இரவே எங்கள் அம்மா கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடஞ்சு போச்சு, வாய் வேற வரமாட்டேங்குது, எதையோ பார்த்து பயந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. அதே நேரத்தில் என்னுடைய மகளும் ஒரு வயசான மலையாளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய உருவத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனியப்பன் கோவில் பூசாரி எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அபிஷேக பூஜை பண்றாருங்க. பண்ணிட்டு அந்த சாமி முன்னாடி கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வராருங்க. வந்துட்டு சாமி வந்து உடம்புல இறங்கினா எப்படி கொஞ்சம் கம்பீரமாக பேசுவாங்க, அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நீ சின்ன ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டு வேற ஒருத்தருடைய அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டை கொண்டு வந்த காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனை, நீ நினைக்கிறது சரிதான். அந்த மலையாள குடும்பத்தில் இவங்கள வயசில் இருக்கக்கூடிய ஒரு 65-70 பேர் கூடிய ஒரு பாட்டி ஒருத்தங்க பயன்படுத்தின பெட்டுங்க, நல்ல உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக இருந்தவங்க, அந்த பெட்டில் தான் உயிரை விட்டுருக்காங்க. கடைசியாக அது புது பெட்டு அப்படிங்கிற காரணத்தினால மனசு கேட்காம வீட்டிலேயே வச்சிருக்காங்க கோயம்புத்தூரில் குடியிருக்கக்கூடிய அந்த மலையாள குடும்பம். அதற்கு பிறகு கோயம்புத்தூர் திருச்சூருக்கு சொந்த வீட்டுக்கு கிளம்பும்போது வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போதே அந்த மலையாள நபரனுடைய மனைவி வந்து வேண்டாம் இதை குப்பையில் போடலாம்னு சொல்லும்போது தான் அதை கேட்டு இவர் கொண்டு வந்திருக்காருங்க. ஆனால் பெரும்பாலும் பெரியவங்க யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கடைசியாக அந்த இடுகாட்டில் எடுத்து போய் இறந்த அந்த பொருள் தலையணை எல்லாத்தையும் போடுவாங்க, அதுதான் நம்மளுடைய வழக்கம். ஆனால் அந்த மலையாள குடும்பம் புது பெட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வீட்டிலேயே வச்சுட்டு கடைசியாக இவர்கிட்ட தள்ளி விட்டாங்க. அது தெரியாமல் இவர் அந்த வீட்டுக்கு கொண்டு வந்த காரணத்தினால தான் இவ்வளவு பிரச்சனைகள் அந்த வீட்டில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விடாமல் இந்த முனியப்பன் கோவில் பூசாரி எல்லாத்தையும் சொல்லிட்டாருங்க. உங்களுடைய மகள் பார்த்தது அந்த இறந்து போன மலையாள வயசான பெண்ணினுடைய ஆவிதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய உங்க அம்மா நார்மலாக கீழே விழுகல, அந்த பெட்டில் ஒரு நாள் இரவு படுத்திருந்தாங்க இல்லையா, அந்த ஆன்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு சொந்தமான உடம்பை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தள்ளி விட்டுருக்குங்க. கீழே தள்ளி விட்டு அந்த உருவத்தை அந்த பொன்னம்மாள் அப்படிங்கிற வேதராஜனுடைய அம்மாவும் பார்த்துருக்காங்க. அந்த அதிர்ச்சியில தான் வாய் வந்து கோணிட்டு கை கால் இழுத்துக்குச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டலேருந்து ஃபோர்ஸாக கீழே விழுந்த காரணத்தினால இடுப்பெலும்பு உடஞ்சு தான் இப்போது ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனியப்பன் கோவில் பூசாரி எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டாருங்க. அதற்கு பிறகு இப்போ நான் என்ன சாமி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்ட காரணத்தினால அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய இடுகாடு எங்கே இருக்கோ அங்கே வச்சு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அல்லது டீசல் ஊற்றி எரிச்சிருங்க. அப்படி எரிச்சிட்டு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் ஏதாவது புனித தீர்த்தம் இருக்கக்கூடிய ஆறு மாதிரி இருக்கும் இல்லையா, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் அப்படின்னா அந்த வனபத்திரகாளியம்மன் கோவில் ஆறு இருக்குல்ல, அந்த ஆற்றில் போய் எல்லாரும் 3 தடவை முங்கி எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு வந்துருங்க. அதற்கு பிறகு அந்த ஆன்மா அவங்களை எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க. அப்போது எங்களுடைய அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்காங்களே என்ன பண்ணுறது சொல்லி கேட்கும்போது அவங்கள விட்டுருங்க, உங்களுடைய மனைவி அப்புறம் உங்களுடைய 2 குழந்தைகள் நீங்கள் 3 பேரும் கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு அந்த வனபத்திரகாளி முன்னாடி வேண்டிட்டு இனிமேல் ஆன்மா வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்துருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனியப்பன் கோவில் பூசாரி சொல்லியிருக்காருங்க. அதற்கடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் ரொம்ப சேஃப்டியாக இருந்துச்சு. கடைசியாக அவங்களுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அந்த 4 பேரும் வனபத்திரகாளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு தலையை வந்து முழுகிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து 1 வார காலகட்டத்திலேயேங்க அந்த பெட் எடுத்து போய் இடுகாட்டில் அந்த பூசாரி சொன்ன மாதிரி எரிச்சிட்டு தான் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. வேற ஒரு கட்டளை தான் போட்டு படுக்க வச்சிருக்காங்க. ஒரே வார காலகட்டத்தில் அந்த பெட்டில் படுத்திருந்த வேதராஜனுடைய அம்மாவான பொன்னம்மாள் அப்படிங்கிறவங்க படுத்து தூங்கினவங்க காலையில் முடிச்சு பார்க்கும்போது கண்ணை முழிச்ச மேனிக்கு உயர விட்டாங்க. ஸோ அப்போது வேதராஜனுடைய மனசு வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டுச்சுங்க. ஒரு சின்ன ஆசை காரணத்தினால நம்முடைய அம்மாவை பறி கொடுத்துட்டுமே, இனிமேல் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மாவை நல்லடக்கம் பண்ண பிறகு அவங்க நினைச்ச மாதிரி அந்த முனியப்பன் கோவில் பூசாரி சொன்ன மாதிரி அதற்கு பிறகு எந்த பிரச்சனையும் அந்த ஆன்மானால வரலீங்க. அதான் பெட் எடுத்து போய் எரிச்சிட்டாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாங்க இல்லையா. ஆனால் அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த பொன்னம்மாள் அந்த பெட்டில் ஒரு நாள் நைட்டு படுத்தாங்கல்ல, அந்த கோபம் காரணத்தினால தான் போட்டு தொழிற்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதும் இந்த மின்னஞ்சல் அப்படின்னா நிதிஷ் அப்படிங்கிறவர் சொல்லி முடிச்சாருங்க. என்னுடைய பாட்டி நல்லா ஆக்டிவாக இருந்தவங்க இறந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்மாவுடைய
கோபம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாங்க. இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படி சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா. இப்போ நான் சொல்ல போகிறது ஒரு விளம்பரம் தான். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் உங்களுக்கு 18 வயதுக்கு மேலே இருந்து இதை பற்றி முழுசாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சா மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள்.